கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 37:5 நாம் வாசிக்கும் போதே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லுகிற ஒரு அழகான வேத பகுதிய சங்கீதக்காரர் தாவீது ராஜா இந்த இடத்தில் நமக்கு சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இன்னைக்கு யாருக்கு ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் என்று சொன்னார்? இன்னைக்கு எனக்கு காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறாரா, இல்ல நமக்கு வாய்க்க பண்ணுகிறாரா? யாருக்கு தேவன் இந்த காரியங்களை, நான் நினைக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்று சொன்னார், முதலாவது அவர் சொல்கிறார், வழியை அவருக்கு நேராய் ஒப்புவிக்கிறவர்களுக்கு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு வசனத்துக்கு விரோதமான செயல்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். திருச்சபைக்குள்ளே வருகிற பிள்ளைகளா இருக்கட்டும், இல்ல வெளியில இருக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், வேதத்தை தெரிந்த எந்த மனிதனுக்குள்ளும் வசனத்தை விட்டு தன்னை தூரப்படுத்தி வசனத்துக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காத ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சில இடங்கள்ல ஆண்டவர் நமக்கு தரிசனங்களை ஆண்டவர் தருகிறார். சில இடங்கள்ல ஆண்டவர் சொப்பனங்களை தருகிறார். சில இடங்கள்ல ஊழியக்காரர் மூலமா நமக்கு ஆண்டவர் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். நீ இந்த பாதையில நீ போக வேண்டும், இதை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது, அந்த வார்த்தைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு தன் சுய இஷ்டத்துக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறதான ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், மனுஷன் மேல் உள்ள நம்பிக்கையை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஏதோ ஒரு மனுஷன் மேல் உள்ள நம்முடைய நம்பிக்கை அது அதீனமா இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவங்க பிரபலமா இருக்கலாம், அவங்க யாரா இருந்தாலும் சரி. ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா யாரையும் இந்த பூமியில நான் நம்புவதற்காக கிடையாது. என்ன மனிதனை நான் நம்பும் போதே அது துரோகமும், அது வேதனையும், அது சஞ்சலத்துக்குரியதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மனுஷனை நான் நம்பினால் என் காரியங்கள் வாய்க்க பண்ணுமா? இந்த மனுஷனை நான் விசுவாசித்த ஒரு காரியத்தை நான் செய்யும் பொழுது, இல்லை இந்த மனுஷனுடைய வார்த்தையின்படி நான் செய்யும் பொழுது என்னுடைய காரியம் வாய்க்க பண்ணுமா என்று சொல்லி தெய்வத்தை நம்புவதற்கு பதிலாக இன்னைக்கு அநேக ஜனம் மனிதனை நம்பி மனிதர்களை சார்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யாது, தெய்வத்தினுடைய காரியம் வாய்க்க பண்ண போறதே கிடையாது. இவர்கள் சொல்லுகிற காரியமெல்லாம் வாய்க்க பண்ணுமா, அது நடக்குமா என்று சொன்னால் அது நடப்பதும் கிடையாது. காரணம் என்ன? நான் நம்ப வேண்டியது கர்த்தர், ஆனா இப்ப யாரை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன்? மனுஷனை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். நான் நம்புகிறது யாரால வருது? அது அவரால மட்டும்தான் வருமே தவிர, அது நம்மை சுற்றி இருக்கிற, நான் நம்புகிற, நான் விசுவாசிக்கிற எந்த மனிதன் மூலமாக என்ன செய்யாது, நமக்கு நன்மைகள் வரப்போறதே கிடையாது. நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணுவதே கிடையாது. என் அன்பு ஜனம், இதை கேட்கிறதான என் அன்பு ஜனம், இதில் வேதம் முதலாவது நீங்க அவர் சொல்றாரு, நம்முடைய வழிகளை அவருக்கென்று ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சித்தத்துக்கும் நாம் ஒப்பு கொடுக்கும் போதே, நான் நினைத்திருக்கிற காரியங்கள் சில நேரங்களில் அவை காலதாமதம் ஆய்கொண்டே இருக்கும். ஆனா அதை பற்றி நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய நோக்கம், என்னுடைய எண்ணம், என்னுடைய காரியங்களை நான் அவருக்கென்று சொல்லி என்ன சொன்னேன், என் வழியை நான் ஒப்புவித்து என் நம்பிக்கை அவர் மேல் மட்டும் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். யோபையா சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் அவர் மேலேயே நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அந்த நம்பிக்கை மட்டும்தான் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி இந்த ஒரு வேத வசனத்தின் அடிஸ்தானத்துல நாம் தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. இதை கேட்கிற என் அன்பு விசுவாசிகளை, இதை கேட்பவர்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருங்கள். அவரே உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒரு நிமிஷம் நான் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, துதிக்கிற ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளிலே மேனப்பா
உடைய வழியை அமேன் ஆண்டவர் உமக்கு நேரம் எங்களுடைய வழியை ஒப்புவிக்கும் பொழுது உம்மை நம்பும் பொழுது ஆண்டவரே எங்களை காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்ப்போடு கூட எது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து இருக்கிறார்களோ அந்த காரியங்களை கற்று நீங்க வாய்க்க பண்ணும்படியாக செபிக்கிறேன். தெய்வமே, பரிசுத்தாவை நடத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து கொடுங்க. யாத்திரையுடைய கிருபை கூட இருக்கட்டும். பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கற்று நீங்க பலப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. பரீட்சைக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் கற்ற ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த வசனங்கள் வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிற அந்த அனுபவத்தை நீங்க தரும்படியாக செபிக்கிற ஆவியாண்ட கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.